இந்த தேசம் எங்கே போகிறது? நல்லவனை இனம் காணுவதற்கு கூட உங்களுக்கு மதம் தடையாக இருக்கும் என்றால் உண்மையில் நான் வருத்தப்படுகிறேன். உங்களுக்கே தெரிகிறது, இதுவரையில் இது போன்ற சேவையை செய்தவன் எவனும் இல்லை, இது போன்ற நற்பணிகள் மக்களுக்கு இதுவரை கிடைத்ததில்லை. நீங்களே சொல்கிறீர்கள், ஆனாலும் சபை முடிவெடுத்தது என்கிறீர்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு மதமும் சபை வாரியாக முடிவெடுத்தால் 80 விழுக்காடு மேல் இருக்கிற இந்து மதம் அது ஒரு சபை கூடி முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று புறப்பட்டு விட்டால் நாடு நாடாகவா இருக்கும்? யோசியுங்கள். எந்த நிலையிலும் ஒரு இந்து அப்படி சிந்திப்பவனே கிடையாது. பலர் இன்னும் சொல்லுவார்கள், ஒரு கிறிஸ்துவர்கள் அவர்கள் தேவாலயத்தில் என்ன சொல்கிறார்கள் அப்படியே போய் அவர்கள் பட்டனை எடுத்துகிறார்கள். இஸ்லாமியர்கள் அவர்கள் பள்ளிவாசலில் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பொத்தானை எழுத்துகிறார். நம்முடைய பாழ்பட்ட இந்துக்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு தான் 1000 கட்சிகள், 1000 தலைவர்கள், 1000 சாதிகள், கட்சி பார்த்து வாக்களிப்பது, சாதி பார்த்து வாக்களிப்பது, பிரிந்து கிடக்கிறார்களே என்று சொல்வார். நான் சொல்வேன், அதுதான் இந்து மதத்தில் இருக்கக்கூடியவனுடைய உன்னதம் என்று. மதத்தை மட்டுமே மையமாக வைத்து மனிதர்களை பிரித்துவிடக் கூடாது என்று சிந்திக்கக்கூடிய செழுமையான சிந்தனை ஒரு இந்துவுக்கு இருப்பது போல் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று நான். ஒன்றை தனித்தனியாக பிரித்து பிரித்து பெயரிடுவது அறிவு. தனித்தனியாக இருப்பதையெல்லாம் ஒன்றாக எடுத்து முழுமையாக பார்க்கக்கூடிய உணர்வை கொண்டதுதான் ஞானம். நீங்கள் அறிவாளிகளாக இருக்கிறீர்கள், நாங்கள் ஞானிகளாக இந்த மண்ணில் இருக்க ஆசைப்படுகிறோம். எந்த அறிவாளியும் ஞானியானது கிடையாது தெரியுமா உங்களுக்கு? காரணம், ஞானத்திற்கு முதல் தடையே அவன் பெற்ற அறிவுதான். அறிவாளியாக இருப்பது முக்கியமல்ல, ஞானிகளாக மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருங்கள். நான் அன்பு கூர்ந்து சிறுபான்மை மக்களை கேட்டுக் கொள்வதெல்லாம், நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருங்கள், நீங்கள் இஸ்லாமியர்களாக இருங்கள். கிறிஸ்துவம் என்ன சொல்கிறது? நல்லதைத்தானே சொல்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? நல்லபடி வாழ்வதற்கான வாழ்வின் இலக்கணத்தை இஸ்லாமை போல் வகுத்து கொடுத்தது ஒன்று இல்லை என்று அவர்கள் சொன்னால் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நல்லதைத்தானே சொல்கிறது. ஆனால் நல்லதை ஒரு நாளும் கடைபிடிப்பதில்லை என்று சத்தியமே செய்துவிட்டு தொடர்ந்து புறப்பட்டு விட்ட ஒரு கூட்டத்திற்கு பின்னாலே கண்மூடி நீங்கள் உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவத்திற்கே எதிரானவர்கள், இஸ்லாமியத்திற்கே எதிரானவர்கள். தவறானவர்களுக்கு பின்னாலே சென்றுவிட்டு நீங்கள் பெருமானாரை பற்றி எப்படி பேச முடியும்? தவறானவர்களை மட்டும்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டு நீங்கள் கர்த்தரை பற்றி எப்படி புகழ முடியும்?